குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். ஸோ இன்றைக்கி டேட் பார்த்தோம்னா 6/5/2025. காலேஜ் நம்மளுக்கு ரீஓப்பன் பண்ணலை. ஸோ ரீஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ரிசல்ட்டும் வந்துடுச்சு. இன்றைக்கி காலையில் ஒரு 12 மணிக்கு வந்திருக்கும். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். அதனால் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ரிசல்ட்டை பார்க்கணுன்னா அதுக்கு கண்டிப்பாக இந்த லிங்க்கை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, https://dte.tn.gov.in.diploma ரிசல்ட். இது நீங்கள் ட்ரை பண்ணால் உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து பேஜ் வந்து நம்ம டோட் வெப்சைட்டுக்குள்ளே போய்டும். மற்ற வெப்சைட்டுக்குள்ளே போகாமல் டோட் வெப்சைட்டில் பார்த்தோம்னா நம்ம ஈஸியாக ரிசல்ட்டை பார்த்துடலாம். ஸோ அதுக்குள்ளே போயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், தமிழ்நாடு டிப்ளமோ ரிசல்ட்டு ஏப்ரல் 25. ஸோ நடந்து முடிஞ்ச எக்ஸாம் தான். ரிசல்ட்டு இந்த இது வரைக்கும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ரிசல்ட்டு வந்ததே இல்லை. ஸோ இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் நம்பரை டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தாலே உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்துடும். ஸோ அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது முக்கியமாக வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா, ஏற்கனவே நான் சொன்ன போல் உங்களுக்கு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்து இன்றைக்கி முடியுதுன்னு நினைக்கிறேன். கவுன்சிலிங் அப்ளை பண்ணுற டேட் இன்னையோட முடியுது. அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக தான், இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியலன்னா ஆல் கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்காக இந்த ரிசல்ட் இன்றைக்கி விட்ருக்காங்க. இதோ நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி வச்சுட்டே வந்து நீங்கள் ஆல் கிளியர்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இன்ஜினியரிங்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ மெயினாக வந்து இந்த இன்ஜினியரிங்கு அட்மிஷனுக்காக தான் இந்த ரிசல்ட் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற இண்டஸ்ட்ரீஸில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் தான். ஸோ ரிசல்ட்டு வந்து நிறைய கம்பெனியில் கேட்பாங்க ஆல் கிளியரானு சொல்லிட்டு. நீங்கள் கண்டிப்பாக ஆல் கிளியராக இருந்தால் உங்களுக்கு வந்து நல்ல கம்பெனியில் நல்ல ஒரு சேலரியில் வந்து நல்ல பேக்கேஜில் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஸோ நிறைய பேருமே வந்து ஆல் கிளியர் பண்ணியிருக்காங்க. நிறைய சப்ஜெக்ட் வந்து நல்ல ரிசல்ட் தான் வந்திருக்கு. ஸோ பயப்படாமல் ரிசல்ட்டை பாருங்கள். எதுனா சப்ஜெக்ட் ஃபெயிலாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க. அடுத்த முறை நீங்கள் வந்து அதை வந்து அரியர் எழுதி பாஸ் ஆகிக்கலாம். ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இன்னும் ஒரு 3 மாதம் தான் இருக்குது. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டில் ஃபீஸ் கட்டுற மாரி இருக்கும். ஸோ அந்த 3 மாதம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. இல்லை ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். இல்லை வந்து வேலைக்கு கூட போகிறதா போங்க. ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இல்லைனா படித்து பாஸ் ஆகிடுங்க. இதுதான் வந்து சொல்ல வந்த விஷயம். அடுத்ததாக பார்த்தோம்னா முக்கியமான விஷயம் என்னென்னா, அடுத்த செமஸ்டர் உங்களுக்கு பவர் எலக்ட்ரானிக்ஸ் பேப்பரும் கண்ட்ரோல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் பேப்பரும், இந்த 2 பேப்பரும் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் சப்ஜெக்டாக மாறுது. தியரி சப்ஜெக்ட் வந்து ப்ராக்டிக்கல் சப்ஜெக்டாக மாறுது. ஸோ அதை நான் கன்வே பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணேன். ஸோ இந்த சப்ஜெக்டில் நீங்கள் இந்த முறை ஃபெயிலாக இருந்தீங்கன்னா அடுத்த முறை ஜஸ்ட் நீங்கள் ஃபீஸ் கட்டினாலே போதும். நீங்கள் அப்படியே வந்து ப்ராக்டிக்கலாகவே எழுதிடலாம், ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். ஸோ இது போல் வந்து ஃபர்தராக என்னென்ன இன்ஃபர்மேஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் அப்புறமேட்டு ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பவர் எலக்ட்ரானிக் சப்ஜெக்டில் சப்ஜெக்ட்லாம் ஃபெயில் ஆகியிருந்தால் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அது வந்து அரியர் பேப்பர் வந்து தியரி பேப்பர்லேருந்து ப்ராக்டிக்கல் பேப்பராக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த விஷயத்தையும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் இன்னும் சில பேப்பரும் வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெஹிக்கிள் டெக்னாலஜி அதுபோல் பேப்பர் மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி சொல்கிறேன். ஸோ நான் அது வந்து நம்ம எப்படி முடிவு பண்ண முடியாது, டவுட்டில் முடிவு பண்ணி சொல்கிறது தான் சொல்ல முடியும். ஸோ ஓகே, வேறு எதனா டவுட் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய பேர் வந்து ஆல் கிளியர் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும். தேங்க்யூ.